ரைட். என்சிஆர்டியில் 6th ஜாகிரஃபி யூனிட் வந்து 4. இதில் மேப்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நீங்கள் சிவில் சர்வெண்ட் பியூரோக்ராட் ஆக போகிறீங்க. முக்கியமான பாலிசி டெசிஷன் எல்லாம் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு தெரியாத எதுவும் இருக்கக்கூடாது. மேப்னா என்ன, மேப்னா என்ன, அதை பற்றிலாம் அதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ரைட். பூமி மேலே இருக்கக்கூடிய இடத்த நம்ம குறிக்கிறது தான் அது மேப்பு. இங்கே சொல்கிறான் பாருங்கள். A map is a representation or drawing of Earth's surface or a part of it. அதில் என்டையர் எர்த் சர்ஃபேஸாக இருக்கலாம், அதில் ஏதாவது ஒரு பார்ட்டு. சேலம் சிட்டி மட்டும் போடலாம், அதாவது சென்னை சிட்டி மட்டும் போடலாம். ட்ரான் ஆன் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ், சமமான ஒரு இடத்துல வரைஞ்சி வச்சுருக்கோம்ல, அதுதானே. அக்கார்டிங் டு தி ஸ்கேல் இருக்கணும் கட்டாயம். ஸ்கேல்னாக்கா நீங்கள் மேப்பில் பார்த்துருப்பீங்க, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 100 கிலோமீட்டர், அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அதான் ஸ்கேல். பட் இட் இஸ் இம்பாசிபிள் டு ஃப்ளாட்டன் எ ரவுண்ட் ஷேப் கம்ப்ளீட்லி. வி ஃபைண்ட் ரவுண்டாக வரைய முடியாது அப்படிங்கிறாங்க. வி ஃபைண்ட் தட் மேப்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு அஸ் ஃபார் வேரியஸ் பர்பஸ். One map shows a small area and a few facts. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இருக்காது. Another map may contain as many as facts. A big book, அந்த அட்லஸ். ஒரு மேப் ஒரு சின்ன ஏரியா காட்டும், அதை இன்னொரு பேக்குன்னு நம்ம இதான் பண்ணுவோம். ஒரு புக்கு நிறைய விஷயம் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தானே அட்லஸ். When many maps are put together we get an atlas. ஓகேவா? அட்லஸஸ் ஆர் ஆஃப் வேரியஸ் சைஸஸ், மெஷர்மெண்ட்ஸ். ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சைஸில் இருக்கும். பயங்கர பெருசாலாம் இருக்குது அட்லஸ். டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ். மேப்ஸ் ப்ரொவைட் மோர் இன்ஃபர்மேஷன் தேன் குளோப். குளோபில் என்ன இருக்கும்? சும்மா எதாவது எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும். குளோப் மினியேச்சர் பார்த்தோம்ல, நம்ம பூமியோட மினியேச்சர் தான் அது குளோப். இதில் நிறைய விஷயம் தெரியாது, சரியா? ரைட். ஆனால் மேப்பில் நிறைய விஷயம் நம்ம வைக்க முடியும். அட்லஸில் பாருங்கள் நீங்கள் என்னென்ன இருக்குதுன்னு. அட்லஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மேப் இருக்கும். எப்பயுமே ஃபிசிக்கல் மேப்னாக்கா இந்த மாதிரி கலராக இப்படி இருக்கும், இடத்தெல்லாம் குறிச்சிருக்காது, இப்படி இருக்கும். அப்புறம் பொலிட்டிக்கல் மேப் இருக்கும், எந்த நாடு அது. இதே மாதிரி எல்லா நாட்டுக்கும் ஒவ்வொரு கண்டத்துக்கும் இருக்கும், காண்டினெண்ட்டுக்கும். அப்புறம் ஒரு நாட்டுக்கு இருக்கும் மேப்பில், நம்ம நாட்டை பற்றி டீட்டெயில்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காற்று, விண்டு, நம்ம ஜாகிரஃபியில் பார்க்குறது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க அட்லஸில். நம்மவா ஒவ்வொரு மேப்பும் ஒன்று இருக்கும். அதில் எடுக்கலாம், அதுதான் சொல்கிறாங்க. ஆமாம். அடுத்து ஃபிசிக்கல் மேப்னால் தமிழில் பாருங்கள், சொன்ன உடனே அப்படியே ஞாபகம் வரும். இயற்கை வரைபடம். இயற்கை அமைப்பு எப்படி இருக்கு? இயற்கை அமைப்பு எப்படி இருக்கு? அதாவது இயற்கை அமைப்புனா என்னது? இதில் பாருங்களா கலர் இருக்குல்ல, எனக்கு ஒன்று பண்ணுங்க. சரி, நான் சொல்லிடுறேன். அது கிடைக்கல, பரவாயில்ல. இந்த கலராக இருக்குல்ல, பச்சையாக இருக்குது, நம்ம என்ன நினச்சிக்குவோம்? அதுவோ பசுமையான நினச்சிக்குவோம். அப்படி கிடையாது. ஒவ்வொரு மேப்லேயும் போய் பாருங்கள், ஃபஸ்ட்லேயே இருக்கும், அல்லது அந்த மேப் பேஜ்லேயே இருக்கும், ஒரு கலர் மாதிரி கொடுத்துருப்போம், கலராக கொடுத்துருப்போம். அப்படி யாராவது அங்கே வச்சுருக்கீங்களா? மேப் எடுத்து உங்கள் வீட்டில் யார் இருக்கீங்க? ரைட், கவனிங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்க மேப்பில். இது என்ன பேக்குமா? ஆக்ஸ்ஃபோர்டு அட்லஸா? அதில் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஆல்டிடியூட் இன் மீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க சைடில். இந்த மேப்பில் இந்த கலரை வச்சு அந்த இடம் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இது கடல் மட்டம், லைட் ப்ளூ, இதெல்லாம்
ஓகேவா? இது அதுக்கு கீழே டார்க் ப்ளூனா ஆழமாயிட்டே போகுதுன்னு அர்த்தம். 100 மீட்ரு ஆழம், கொஞ்சம் டார்க் ப்ளூ. இன்னும் டார்க்காக போச்சுனாக்கா 100 மீட்டருக்கு மேலே ஆழம், 1700 மீட்டரா அவ்வளோ ஆழம்னு அர்த்தம். சரி, கடல் மட்டத்துக்கு வந்தாச்சு. இது கரை. டார்க் க்ரீன் 50 மீட்ரு வரைக்கும் ஆகிட்டு, கடல் மட்டத்துலேருந்து 50 மீட்ரு வரைக்கும் ஆகிட்டு டார்க் க்ரீன். லைட் க்ரீன் ஆக ஆக என்ன ஆகுது, 100 மீட்ரு அதிகம், அப்புறம் 200 மீட்ரு, இன்னும் லைட்டு, அப்புறம் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ இதெல்லாமே பசுமையை குறிக்கிறது கிடையாது, கடல் மட்டத்துலேருந்து எவ்வளோ ஹைட் அப்படிங்கிறது குறிக்கிறது. புரிஞ்சுதா? ரைட். நம்ம ஆனால் நினச்சிக்கிட்டு இருப்போம் பச்சையாக இருக்குது, ஒரு பசுமையாக இருக்கும் போல் இருக்குடா அந்த இடம், அப்படி தான் நினச்சிக்கிட்டோம் இல்லையா? அப்படி தான் நினச்சிருப்போம், கட்டாயம் நினச்சிருப்போம். நான் நினச்சிக்கிட்டேன், நீங்கள் எப்படி நினச்சிக்கலே தெரில. அப்போ எனக்கு நாலேஜ் முன்னாடி சின்ன வயசில். ரைட். அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க? சரி. அப்போது இதை வச்சு என்ன பண்ணலாம்? இதை வச்சு நம்ம அங்கே சமவெளியா, பீடபூமியா, மலையா, எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் சார் ஹைட்டு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, கடல் மட்டத்துலேருந்து மேலே போக போக கிளைமேட் மாறும். தெரிஞ்சுக்குவோம், நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். கடல் மட்டத்தில் மேலே போக போக என்னாகும், கிளைமேட்டு மாறும். அப்போ எவ்வளோ ஹைட் இருக்குதுன்னு வச்சு அங்கே என்ன கிளைமேட் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் பத்தாது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் என்னது, இது மாதிரி இருந்தால் இயற்கை வரைபடம், அதாவது ஃபிசிக்கல்னால் இயற்கை, ஃபிசிக்கல் மேப். அப்போ ஆறு இருக்கா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மேப் ஷோவிங் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ், மனப்பாடம் பண்ணக்கூடாது, எதையுமே புரிஞ்சுக்கணும். ஆமாம். மேப்ஸ் ஷோவிங் நேச்சுரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி எர்த் சச்சஸ் மவுண்டைன்ஸ், பிளாட்யூ, இதை பற்றிலாம் பார்ப்போம் இதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு. பிளைன்ஸு, ரிவர்ஸு, ஓஷன்ஸ், இதெல்லாம் கால்டு ஃபிசிக்கல் ஆல் ரிலீஃப் மேப். ரிலீஃப்னால் ஹைட்டுன்னு அர்த்தம், எவ்வளோ ஹைட் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுங்க. ஹைட்டை வச்சு தான் இப்படிலாம் பேர். ஓகேவா? அடுத்து பொலிட்டிக்கல் மேப்ஸ், பாலிட்டிக்ஸ். நம்ம என்ன பண்ணோம், அந்த இயற்கையை சுக்குநூறாக பிரித்து இது ஏன் நாடு ஓ நாடு அப்படின்னு மாற்றிக்கிட்டோம். ஆமாவா? எந்தெந்த நாடு அப்படின்னு தெரியும். நாட்டுக்குள்ளே வந்தோம்னா என்னென்ன ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, சேலத்தில் தமிழ்நாட்டில் எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது, அதெல்லாம் வந்தோன்னது பொலிட்டிக்கல் மேப். ரைட். பொலிட்டிக்கல் மேப் ஷோவிங் சிட்டிஸ், டவுன்ஸ், வில்லேஜஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், அதையும் சேர்த்திக்கணும். கண்ட்ரிஸ், ஸ்டேட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வித் தேர் பவுண்ட்ரிஸ் ஆர் கால்டு பொலிட்டிக்கல் மேப்ஸ். தீமேட்டிக், ஒரு தீமை சொல்கிறது. மேப்லேயே பார்த்தீங்கன்னா பின்னாடி போனீங்கன்னா ஏதோ ஒரு தீம் இருக்கும். இப்போ ஒரு இந்த மேப்பில் இந்த இடத்துல சோளக்கருது போட்டிருக்கான்னு வச்சுக்கோங்க, அங்கே சோளம் நல்லா விளையுன்னு அர்த்தம். ரோடு, இப்போ பாரு நான் ஒரு தீமேட்டிக் மேக் வச்சுருக்கேன், அதில் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு, முக்கியமான சிட்டிஸ், இது ஒரு தீமேட்டிக், ஏதோ ஒரு தீம் சொல்கிறது. பார்ப்போம். சம் மேப்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன். அதேமாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டியும் நிறைய தீமேட்டிக் மேப் இருக்கும் அட்லஸில். வேர்ல்டு பாப்புலேஷன் டார்க் இருக்கா, இந்தியாவில் பாப்புலேஷன், அது மாதிரி அதெல்லாம் தீமேட்டிக் மேப். மேப்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் சச்சஸ் ரோடெல்லாம் இருக்குல்ல, அது தீமேட்டிக் மேப். பின்னாடி இருக்கும் பாருங்க, ரோடு கனெக்ஷன் எங்கே இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில். ரெயின்ஃபால் மேப், எவ்வளோ மழை பெய்யுது அதை பொறுத்து. மேப் ஷோவிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், எங்கே டென்ஸ் ஃபாரஸ்ட் எங்கே இருக்குது. நார்மல் ஃபிசிக்கல் மேப்லேயே பொலிட்டிக்கல் மேப்லேயே என்ன பண்ண முடியாது நம்மளால், ஃபாரஸ்ட்டில் எங்கே இருக்குதுன்னு சொல்ல முடியாது, மழை பெய்யுதா இல்லையா சொல்ல முடியாது. ஆமாம், இது இந்த மாதிரி தான் தெரியும். இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம். அடுத்தது அப்போ மொத்தம் 3 மேப், 3 டைப்ஸ் ஆஃப் மேப்ஸ். ஃபிசிக்கல் மேப்பு, பொலிட்டிக்கல் மேப்பு, தீமேட்டிக் மேப். இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் மேப். மேப்னால் கட்டாயம் இது இருக்கணும், இதெல்லாம் இல்லை அப்படின்னாக்க என்ன அர்த்தம். ஆமாம், டிஸ்டன்ஸ், ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளவு கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போது ஸ்கேல், அதான் பார்த்தோம்லையே முன்னாடியே ஸ்கேல். இப்போ நான் இந்த மேப்பில் போட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும் ஸ்கேல், இந்த மேப்போட ஸ்கேல் எவ்வளோ அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போது 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு
100 கிலோமீட்டர் அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த சிட்டிக்கு இப்போ நம்ம சேலத்துக்கும் சென்னைக்கும் 300 கிலோமீட்டர் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க. 3 சென்டிமீட்டர் வரணும் கரெக்டாக. அப்போ இதுக்கு இந்த சிட்டிக்கும் ரோடெல்லாம் விட்ருங்க, ரோடு கதை வேறு. அதாவது எப்படின்னா ரைட். இப்போது சிட்டிக்கு இதுக்கு ஸ்கேலை வச்சு அளந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருந்தாக்கா கட்டாயம் எவ்வளோ இருக்கணும்? 300 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதான் ஸ்கேல் கட்டாயம் இருக்கும். மேப்பில் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் நம்ம யாருமே கரெக்டாக ப்ராப்பராக மேப் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி நமக்கு சொல்லி தரல. சரியா? இனிமேல் ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணணும். பியூரோக்ராட்ஸ் நீங்கள் தான் இதாகி நாட்டுக்கு முக்கியமான முடிவுலாம் எடுக்க போகிறீங்க. அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா கூடாதா? கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் அதான் போட்டிருக்காங்க. அதில் ஸ்மால் ஸ்கேல் மேப் அப்படின்னா அதே மாதிரி லார்ஜ் ஸ்கேல் மேப் அப்படின்னு 2 இருக்குது. ஸ்மால் ஸ்கேல் மேப்னால் பெரிய ஏரியாவை கவர் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்கேல் ரொம்ப கம்மி, 5 சென்டிமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டர் ஆன் த மேப் ஷோஸ் 500 கிலோமீட்டர். சரியா? அந்த மாதிரி இருந்தாக்க என்ன அர்த்தம்? 5 சென்டிமீட்டருக்கு 500. இதெல்லாம் லார்ஜ் ஸ்கேல், பெரிய ஏரியாவை எடுத்துக்குவாங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல் சரி, சின்ன சின்னதாக தான் இருக்குது இடம். அதே லார்ஜ் ஸ்கேல்னால் அப்படியே உள்ட்டா. இப்போ சேலத்தை எடுத்துகிட்டு சேலத்தை மட்டும் ஒரு மேப்பில் போடுறது, அதுக்கு பேர் என்னது? பெரிய மேப்பில் போடுறது லார்ஜ் ஸ்கேல். ஓகேவா? ரைட். டைரக்ஷன் கட்டாயம் மேப்னால் டைரக்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜ்லேயே போட்டிருப்பான். எப்பயுமே டைரக்ஷன் எது இப்படி இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேப் போட்டால் ஃபஸ்ட்டு இதை போட்டுரு, ஒரு மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது கற்றுக்கு நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. இப்போ உள்ள மேப்பெல்லாம் இப்படிலாம் இருக்காது. ஒரே ஒரு ஏரை போட்டிருக்கோம், அவ்வளோதான். எண்ணு போட்டிருக்கோம். அதெல்லாம் இந்த மாதிரி ஏரா போட்டாவே அது நார்த்து குறிக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இது கட்டாயம் இருக்கணும். அப்போ ஸ்கேல் இருக்கணும். அப்போ தான் 2 இடத்துக்கு இருக்க ஏரியா இடத்துக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ரைட். தெர் ஆர் 4. அவ்வளோதான். 4 டைரக்ஷன். அதனால் கார்டினல் பாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்க. இது நமக்கு தெரியும், நிறைய தடவை பேசிட்டு. நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு. அதேமாதிரி இந்த மேப்பை எப்பயுமே அங்கேயோ வச்சுக்கூடாது. எங்கேயே இந்த கார்னரில் மேலேயே இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்துல கொண்டுட்டு போய் இந்த சென்டரை வச்சிடணும். ஆப்டிடியூட் ரீசனிங்லேயே பார்த்துருப்போம். சரியா? இப்போ சேலத்துலேருந்து சென்னை எவ்வளோ தூரம், சரி எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த இந்த சென்டர் பாயிண்ட்டை சேலத்து மேலே கொண்டு போய் வச்சிடணும். இப்போ எந்த திசையில் வரும்? நார்த் ஈஸ்ட்டில் வரும். சென்னை இங்கே தான் இருக்குது சேலத்துலேருந்து. அல்லது சென்னையிலேருந்து சேலம் எந்த திசை, அப்படியே இதை தூக்கிட்டு போய் அங்கே வச்சிடணும். அழகாக தூக்கிட்டு போய் அங்கே வச்சிடணும் சிலுவையை. சவுத் வெஸ்ட். ஓகேவா? அடுத்தது அது குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல, விட்டுருங்க. அடுத்தது சிம்பிள்ஸ் கட்டாயம் இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்படிலாம் என்ன அப்படின்னு சொல்லியிருப்பான், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுருங்க. ஸ்கெட்சு ஸ்கேல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ இந்த துள்ளாத மனம் துள்ளும் படத்தில் வழி கேட்பான் ஒருத்தன் வந்து, ட்ரௌசர் பண்ணி உக்காந்து அதான் இந்த என்னது ஸ்கெட்சு. ஸ்கேலு கீழே எதுவும் இருக்காது, ஆனால் டைரக்ஷன் இருக்கணும். அடுத்து பிளானு. வீட்டுக்கு போகிறீங்களா? பிளானு வீடு கட்டுறதுக்கு அதுக்கெலாம் ட்ராயிங் போடுறாங்களா, அதுக்கு பேர் தான் பிளான். அவ்வளோதான், இதோட ஓவர் போதும். மேப் ஷோவிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆர் என்ன மேப்பு? தீமேட்டிக் மேப். த ப்ளூ கலர் இஸ் யூஸ்டு ஃபார் ஷோவிங் வாட்டர் பாடிஸ். ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கம்பாஸ் இஸ் யூஸ்டு. கம்பாஸ் அப்படின்னாக்கா கம்பாஸ் காம்பஸ் ஏதோ ஒன்று டைரக்ஷனை காமிக்கும்.
டேரெக்ஷன் எந்த டேரெக்ஷனும் காமிக்கும், அதான் கம்பாஸ். ஓகேவா? இந்த என்சிசியில் இருக்கிறவங்களாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மிலிட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. மிலிட்ரியில் தான் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க. வந்துருச்சா? ரைட்டு, கம்பாஸ். ஸ்கேல் இஸ் நெசசரி ஃபார் மேப். என்ன மணிகண்டன் பட்டாசு கிளப்புறீங்க? இங்கிலீஷ்னால் பயமாக இருந்தது தானே? புரிஞ்சு படித்தா ஒன்றுமே கிடையாது. புரிய வைக்கிறதில்ல, மனப்பாடம் பண்ண சொல்லி பாவம் போட்டு நம்ம ஜென்ரேஷன் நாசம் பண்ணிட்டானுங்க. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, லைஃபுக்கும் யூஸ் ஆகாது. ஸ்கூல் காலேஜில் படித்தது எங்கேயா லைஃபுக்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க? வாய்ப்பே கிடையாது. லைஃபோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு எவனும் சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க. சரி.